சண்டே நைட் டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் ஓடிஜி எல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மைக்ரோ ஃபைபர் மினி ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டஸ்ட் எல்லாம் நம்ம மேலே படுறதே இல்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஆன்லைனில் உருப்படியா ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அடுத்த நாளைக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால் எல்லாம் கொதிக்க வச்சிட்டோம்னா, அடுத்த நாள் டேரெக்டாக வந்து சீக்கிரம் காஃபி போட்டுக்கலாம். இல்லைனா ரொம்ப நேரம் கொதிக்கிறதுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தப்பாக தெரியும். என்ன இதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒர்க் போகிறவங்களுக்கு இது மாதிரி பண்ணால் தான் வேலையாகும். அடுத்த நாள் இல்லைன்னா 4 மணிக்கு தான் எந்திரிக்கணும். அப்புறம் தான் எல்லா ஒர்க்கும் முடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டீப் ஸ்லீப் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லைனா ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வீட்டில் இருக்க வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கார்னையுமே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக எடுத்து அப்படியே ஸ்டீமரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வீக்லி ஒரு த்ரைஸ் வந்து கார்ன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு அச்சுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்குமே டயட்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ஜூஸ் வழக்கம் போல் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நான் இதெல்லாம் காலையில் உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு.